மே மாதம் 17ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 18 வசனம் 4. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது என்பதே. துர்ச்சன பிரவாகம் என்றால் என்ன என்பதை முதலாவது பார்த்துவிட்டு இதை குறித்து தியானிக்கலாம். துர் என்றால் கெட்ட என்று அர்த்தம். உதாரணமாக துர்ச்செய்தி என்றால் கெட்ட செய்தி என்று அர்த்தம். இதன்படி துர்ச்சனம் என்றால் கெட்ட ஜனம் அல்லது துன்மார்க்கர் கூட்டம் என்றும் பொருள்படும். அடுத்து பிரவாகம் என்றால் பிரவாகித்து வருகிற வெள்ளம் போல் என்பார்கள். அதாவது பாய்ந்தோடி வருகிற வெள்ளம் போல என பொருள்படும். பிரவாகம் என்றால் பாய்ந்தோடி வருவதை குறிக்கிறது. ஆக துர்ச்சன பிரவாகம் என்றால் பாய்ந்தோடி வருகிற கேடான கூட்டத்தார் என்று பொருள்படும். ஆம், துன்மார்க்கர் கூட்டத்தார் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக மூர்க்க வெறிகொண்டு பாய்ந்தோடி வருவார்கள். அப்போது சாந்தமும் சமாதானமும் நிறைந்த கூட்டத்தார் ஆகிய தேவ பிள்ளைகள் சற்று கலங்கித்தான் போவார்கள். ஆனால் பயந்து கலங்கி போகிற தேவ பிள்ளைகளுக்கான ஒரே புகலிடம் கர்த்தராகிய இயேசுவின் சமூகமே. இதையே சங்கீதம் 56:3 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். அச்சமும் திகிலும் நம்மை சூழுகிற போது நாம் கர்த்தரை முழுமையாக சார்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற போது கர்த்தர் நம் உள்ளத்தில் ஒரு திட நம்பிக்கையை உண்டாக்குவார். கர்த்தர் எனக்காக என் சத்துருக்களோடு யுத்தம் செய்வார் என்ற உறுதித்தன்மையே அந்த திட நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளின் ஆவி எப்போதெல்லாம் உலக இடர்பாடுகளின் நிமித்தம் சோர்ந்து போகிறதோ அப்போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றுதல் நமக்குள் உண்டாகும். எப்படி தேற்றுவார் என்றால், நமக்கு எதிராக பாய்ந்தோடி வருகிற சத்துருக்களை தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் தடுத்து நிறுத்தி அவைகளை செயலற்று முறிந்தோடி போக பண்ணி நம்மை போராட்டத்தில் வெற்றி சிறக்க பண்ணுவார். இதை குறித்தும் ஏசாயா 59:19 வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதம் திட்டமாய் கூறுகிறது. எங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே அவர்களுக்குள் சத்துருக்களுக்கு பயப்படுகிற பயம் அற்று போகும். ஆமேன். அல்லேலூயா.